ஒன்று, திடீரென அரசுகளில் விவாதிக்கப்படும், சட்டங்களால் அமல்படுத்தப்படும், உங்கள் வாங்கும், விற்கும் அல்லது சுதந்திரமாக வாழும் திறனுடன் பிணைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய பிரச்சினையாக மாறியிருப்பதை ஒருநாள் காலையில் நீங்கள் உணர்வதாக கற்பனை செய்து பாருங்கள். முதலில் இது நினைத்துக்கூட பார்க்க முடியாததாக தோன்றுகிறது. எப்படியிருந்தாலும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போன்ற எளிமையான ஒரு நாள் எப்படி அவ்வளவு முக்கியமாக இருக்க முடியும்? ஆனால் வெளிப்படுத்துதல் புத்தகம் ஒரு இறுதி நெருக்கடியைப் பற்றி பேசுவதை நீங்கள் நினைவுகூர்ந்தால் அது புரியும். ஒவ்வொரு நபரும் சாதாரணமாகவோ அல்லது வசதியாகவோ அல்ல, உறுதியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் அது. ஒரு கோடு வரையப்படுகிறது. வேதத்தின்படி அந்த கோடு வழிபாடு, நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம் மற்றும் ஏன் என்பவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது. படைப்பின் போது நிறுவப்பட்ட, இறைவனின் விரலால் கல்லில் எழுதப்பட்ட ஓய்வு நாள், சபத், உலகம் கண்டிராத மிகப்பெரிய சோதனையின் மையத்தில் ஒரு நாள் நிற்கும் என்று சிலர் முன்பே கேள்விப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் இதை நிராகரித்துவிட்டார்கள் அல்லது இத்தகைய கூற்று எப்படி தீர்க்கதரிசனம், மிருகத்தின் முத்திரை அல்லது கிறிஸ்துவின் போதனைகளுடன் தொடர்புடையதாக இருக்க முடியும் என்பதை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. எனவே உண்மை என்ன? இறைவன் மீதான விசுவாசம், ஓய்வு நாள் போன்ற மிக எளிமையான மற்றும் அதே சமயம் ஆழமான ஒன்றின் மூலம் சோதிக்கப்படும் ஒரு தருணம் உண்மையிலேயே வரப்போகிறதா? இந்த யோசனை வேதத்தில் வேரூன்றியிருக்கிறதா அல்லது விளக்கங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதா? இது உண்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு இது என்ன அர்த்தம்? உண்மையும் பாரம்பரியமும் எப்போதும் கைகோர்த்து நடக்கவில்லை என்பதை வரலாறு காட்டுகிறது. இறைவன் நிறுவியதை மாற்ற மனித அதிகாரம் முயற்சித்த காலங்கள் இருந்தன. இறைவனின் கட்டளைகளுக்கு முரணான வழிபாட்டு முறையின் கீழ் உலகத்தை ஒன்றிணைக்க முயலும் ஒரு இறுதி இயக்கத்தை தீர்க்கதரிசனம் சுட்டிக்காட்டுகிறது. முதலில் கட்டாயப்படுத்தாமல், இறுதியில் அழுத்தம், செல்வாக்கு, சட்டம் மற்றும் தேவையின் மூலம் ஒவ்வொரு நபரும் முடிவெடுக்கும் வரை இது தொடரும். தீர்க்கதரிசன கதையை அதன் அஸ்திவாரத்திலிருந்து அதன் இறுதி காட்சிகள் வரை பின்பற்றுவோம். பைபிள் உண்மையில் என்ன சொல்கிறது? வரலாறு அதை எப்படி உறுதிப்படுத்துகிறது? இந்த செய்தி ஏன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அவசரத்துடன் அறிவிக்கப்படுகிறது என்பதை நாம் ஆராய்வோம். ஏனெனில் இது தீர்க்கதரிசனத்தை பற்றியது மட்டுமல்ல. இது நம்மில் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய ஒரு தேர்வை பற்றியது. ஆரம்பத்தில், நாடுகள் எழுவதற்கு முன்பு, அரசர்கள் ஆட்சி செய்வதற்கு முன்பு, கோட்பாடுகள் பிரிப்பதற்கு முன்பு ஒரு தோட்டம் இருந்தது. கோயில்கள் இல்லை, அமைப்புகள் இல்லை, குழப்பம் இல்லை, இறைவன் மற்றும் அவனது படைப்பு மட்டுமே இருந்தது. பைபிளில் உள்ள பதிவு குழப்பத்துடன் அல்ல, ஒழுங்குடன் தொடங்குகிறது. ஒளி இருளிலிருந்து பிரிக்கப்பட்டது. நீர் ஒன்று திரண்டது, உயிரினங்கள் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டன. பிறகு அனைத்தும் முடிந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நடக்கிறது. விவரிப்பு வேகம் குறைகிறது. காலமே பிரித்து வைக்கப்படுகிறது. 7ஆம் நாளில் தேவன் தாம் செய்த தமது கிரியையை முடித்தார். 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஆதியாகமம் 2:2-3. இந்த மொழியை கவனமாக கவனியுங்கள். தேவன் ஓய்ந்திருந்தார், தேவன் ஆசீர்வதித்தார், தேவன் பரிசுத்தப்படுத்தினார். ஒரு இடமல்ல, ஒரு இனமல்ல, ஒரு நாள். சோர்வடையாத, களைப்படையாத சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏசாயா 40:28. ஏன் ஓய்வெடுக்க வேண்டும்? அது அவருக்காகவா அல்லது நமக்காகவா? இது சோர்வினால் வரும் ஓய்வல்ல. இது உறவிற்கான ஓய்வு. உலகத்தின் அஸ்திபாரத்திலேயே குறிக்கப்பட்ட ஒரு தெய்வீக நியமனம், அங்கு மனிதகுலம் உழைப்பை விட்டுவிட்டு ஐக்கியத்திற்குள் நுழைய முடியும். இதோ ஒரு ஆச்சரியமான உண்மை. இது பாவம் உலகிற்குள் வருவதற்கு முன்பே நிறுவப்பட்டது. யூதர் அல்லது புறஜாதியார் என்று எவரும் இருப்பதற்கு முன்பும், தேசங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பும் ஓய்வு நாள் மனிதகுலத்திற்கு வழங்கப்பட்டது. அப்படியானால் என்னை கேட்க அனுமதியுங்கள், ஒரு பரிபூரணமான தேவன், பரிபூரணமான உறவிற்காக, பரிபூரணமான உலகில் ஒன்றை படைத்தார் என்றால், அது தற்காலிகமானதாக இருக்க முடியுமா? அல்லது அது நிலைத்திருக்க வேண்டியதா? இப்போது கதை முன்னோக்கிச் செல்கிறது. ஏதேனிலிருந்து சீனாய்க்கும் அக்கினி மற்றும் மேகத்திலிருந்தும் தேவன் பேசுகிறார். தீர்க்கதரிசி மூலமாகவோ கனவு மூலமாகவோ அல்ல, அவருடைய சொந்த குரலில். யாத்திராகமம் 20:8-11. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க அதை நினைவுகூருவாயாக. ஏன் நினைவுகூருவது? ஏனென்றால் இது புதிதான ஒன்று அல்ல. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒன்று, இப்போது மறந்துபோன மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது. பின்பு கட்டளையின் மையத்தில் தேவன் தமது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்.
ஏனெனில் கர்த்தர் 6 நாட்களிலே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? இந்த கட்டளை மற்றதுவும் செய்யாத்தை செய்கிறது. இது தேவன் யார் என்பதையும் அவருக்கு கட்டளையிட ஏன் உரிமை உண்டு என்பதையும் அடையாளப்படுத்துகிறது. அவரே படைப்பாளர். பண்டைய காலங்களில் ஒரு முத்திரையில் 3 அம்சங்கள் இருந்தன: பெயர், பதவி மற்றும் ஆளுகை. ஓய்வு நாள் கட்டளைக்குள் நீங்கள் இந்த மூன்றையும் காணலாம். ஓய்வு நாள் என்பது ஒரு கட்டளையை விட மேலானது. இது ஒரு கையொப்பம், அவருடைய சட்டத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள தெய்வீக அதிகாரத்தின் அடையாளம். மேலும் எசேக்கியேல் இரவு 8:12 இல் வேதம் இன்னும் நெருக்கமான ஒன்றை சொல்கிறது. எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருக்கும்படி நான் என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு அடையாளம், கடமை மட்டுமல்ல, ஒரு அடையாளப்படுத்துதல், இரு தரப்பினருக்கு இடையேயான உடன்படிக்கை மோதிரம் போல, கண்ணுக்கு தெரியாத உறவின் காணக்கூடிய நினைவூட்டல். வசனம் 20 தொடர்கிறது: என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் பேணுங்கள், எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே ஓய்வு நாள் என்பது ஓய்வு பற்றி மட்டுமல்ல, இது அறிந்து கொள்வதை பற்றியது. தேவன் யார் என்பதை அறிவது, நீங்கள் யாருக்கு சொந்தமானவர் என்பதை அறிவது. இதை இப்போது கவனமாகச் சிந்தியுங்கள். தேவனுடைய ஜனங்களை அடையாளம் காண ஒரு குறி இருந்தால், அந்த குறி விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறுவது அர்த்தமுள்ளதாக இருக்குமா? வரலாறு நமக்கு விடையளிக்கிறது. நூற்றாண்டுகள் செல்லச் செல்ல ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. திடீரென அல்ல, படிப்படியாகவும் அமைதியாகவும் பேரரசுகள் எழுந்தன. அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. அரசியல் அதிகாரமும் மத செல்வாக்கும் ஒன்றிணைந்த நிலையில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. கிறிஸ்துவுக்கு பிந்தைய ஆரம்ப நூற்றாண்டுகளில், குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டில் மகா கான்ஸ்டன்டைனின் செல்வாக்கின் கீழ் ஞாயிறு ஆசரிப்பு சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெறத் தொடங்கியது என்பதை வரலாற்று பதிவுகள் காட்டுகின்றன. கி.பி. 321 இல் பிறப்பிக்கப்பட்ட ஒரு சிவில் ஆணை ரோமானிய பேரரசு முழுவதும் சூரியனின் வணக்கத்திற்குரிய நாளை ஓய்வு நாளாக உயர்த்தியது. முதலில் இது நடைமுறைக்குரியதாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஒன்றிணைப்பதாகவும் தோன்றியது. ஆனால் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு ஆழமான பிரச்சினை உருவானது. ஆராதனையை வரையறுக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? தேவனுக்கா அல்லது மனிதனுக்கா? ஆரம்பகால திருச்சபை வரலாறு மற்றும் பிற்கால சீர்திருத்தவாதிகளின் எழுத்துக்கள் 7ஆம் நாளிலிருந்து முதல் நாளுக்கு மாறியது வேதத்திலுள்ள நேரடி கட்டளையின் அடிப்படையில் அல்ல, மாறாக பாரம்பரியம் மற்றும் திருச்சபை அதிகாரத்தின் மூலம் உருவானது என்பதை ஒப்புக்கொள்கின்றன. இங்கே பதற்றம் அதிகரிக்கிறது. ஒருபுறம் தேவனுடைய விரலால் எழுதப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நாள். மறுபுறம் மனித அதிகாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மூலம் நிறுவப்பட்ட ஒரு நாள். இது வெறும் நாட்களை பற்றியது அல்ல, இது அதிகாரத்தை பற்றியது. இந்த மோதல் புதியது அல்ல. தொடக்கத்திலிருந்தே வரலாறு முழுவதும் ஒரு கேள்வி மெல்லிய குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் சொன்னது மெய்யோ? ஆதியாகமம் 3:1. தேவனுடைய வார்த்தையை மாற்றவோ மேம்படுத்தவோ மறுவிளக்கம் செய்யவோ முடியுமா, அல்லது அது மாறாமல் நிலைத்திருக்கிறதா? உத்வேகம் பெற்ற ஒரு வரலாற்று சிந்தனை இதை இவ்வாறு விவரிக்கிறது: இறுதி மோதலில் இப்பிரச்சினை தேவனுக்கு எதிரான கிளர்ச்சியாக நேரடியாக தெரியாது, ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு மேலாக மனித அதிகாரத்திற்கு அளிக்கப்படும் ஒரு நுட்பமான முன்னுரிமையாக இருக்கும். இது மிகவும் பழக்கமான, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருப்பதால் பலர் இதை கேள்வி கேட்க மாட்டார்கள். எனவே காலம் குறித்த விவாதத்திற்கான களம் அமைக்கப்படவில்லை, மாறாக விசுவாசம் குறித்த முடிவிற்கான களம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒரு கட்டளை படைத்தவருடைய முத்திரையை பெற்றிருக்கும்போது, அந்த கட்டளை சவால் செய்யப்படும்போது, எந்த நாள் சரி என்பது கேள்வியல்ல, மாறாக தீர்மானிக்கும் உரிமை யாருக்கு உண்டு என்பதே கேள்வி. படைப்பில் ஒரு பரிசாகவும் சீனாயில் ஒரு கட்டளையாகவும் தொடங்கியது கடந்த காலத்துடன் முடிந்துவிடவில்லை. அது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் இறுதி பக்கங்கள் வரை நீண்டு செல்கிறது. இங்கே மொழியும் மாறுகிறது. இனி ஒரு தோட்டமோ ஒரு மலையோ அல்ல. இப்போது மிருகங்கள், அதிகாரங்கள், கட்டளைகள் மற்றும் பிரிக்கப்பட்ட ஒரு உலகத்தை நாம் காண்கிறோம். ஆனால் குறியீடுகளுக்கு அடியில் பிரச்சினை அதேதான். ஆராதனை. வெளிப்படுத்தின விசேஷம் 13 இல் ஒரு சக்தி எழுகிறது, அது குறியீடாக இருந்தாலும் வரலாற்றில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அது அதிகாரத்துடன் பேசுகிறது, தேசங்களை செல்வாக்கு செலுத்துகிறது, மேலும் இறுதியில் அந்த முத்திரையை உடையவர் தவிர மற்ற யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாத ஒரு முறையை அமல்படுத்துகிறது. வெளிப்படுத்துதல் மதியம் 1:17. அங்கே ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். வாங்குவது, விற்பது. இது இனி வெறும் கோட்பாடு அல்ல. இது பொருளாதார ரீதியான நிஜ வாழ்க்கை விளைவுகளை கொண்டது. வாழ்வாதாரமே இணக்கத்தோடு பிணைக்கப்பட்டுள்ள ஒரு முறை.
கேள்வி என்னவென்றால், எதற்கு இணக்கம்? வசனம் 15 கட்டாய வழிபாட்டில் விடையை தருகிறது. இது வெறும் நம்பிக்கையை பற்றியது மட்டுமல்ல, இது கட்டாய வழிபாட்டின் கீழ்ப்படிதலை பற்றியது. இப்போது நாம் பின்னோக்கிச் சென்று, இதை முன்பே எங்கே பார்த்திருக்கிறோம் என்று கேட்போம். மிரட்டலுக்கு பணிந்து வழிபடச் சொல்லும் ஒரு ஆணை. மனம் பண்டைய பாபிலோனுக்குச் செல்கிறது. ஒரு தங்கச் சிலை, பணியச் சொல்லும் கட்டளை, மற்றும் மற்ற அனைவரும் விழுந்தபோது நிமிர்ந்து நின்ற மூவர். தானியேல் 3 இல் உள்ள கதை வெறும் வரலாறு அல்ல. இது ஒரு முன்மாதிரி. ஏனெனில் தீர்க்கதரிசனத்தில் நடந்தது பெரும்பாலும் மீண்டும் நடக்கும். அதற்கு முந்தைய அதிகாரமான தானியேல் காலை 7:25 இல் மற்றொரு அதிகாரம் விவரிக்கப்பட்டுள்ளது. அவன் காலங்களையும் சட்டங்களையும் மாற்ற நினைப்பான், ஒழிக்க அல்ல, அழிக்க அல்ல, மாற்ற நினைப்பான். கடவுளின் கட்டளைகள் அனைத்திலும் காலத்தோடு நேரடியாக தொடர்புடைய ஒரே கட்டளை ஓய்வு நாள் மட்டுமே. எனவே இப்போது துண்டுகள் ஒன்றாக சேரத் தொடங்குகின்றன. வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு அதிகாரத்திற்கான கோரிக்கை, தெய்வீக சட்டத்தை மாற்றும் முயற்சி, இறுதியில் வழிபாட்டை அமல்படுத்துதல். ஆனால் வெளிப்படுத்துதல் நம்மை இருளில் விடவில்லை. இந்த மோதலின் மையத்தில் ஒரு செய்தி வெளிவருகிறது. அவசரமானது, உலகளாவியது, தவறாதது. வெளிப்படுத்துதல் 14 முதல் 6-7. வானத்தின் மத்தியிலே பறக்கிற வேறொரு தூதனைக் கண்டேன். அவன் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்குச் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவனுக்குப் பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்றான். அதன் எதிரொலியை கேட்கிறீர்களா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர். இது புதிய மொழி அல்ல. இது சீனாய் மலை வரை, ஓய்வு நாள் கட்டளையின் இதயப்பகுதி வரை சென்றடைகிறது. இது உண்மையான வழிபாட்டிற்கான அழைப்பு, படைத்தவரை நோக்கிய அழைப்பு. இது கடைசி நாட்களில் வருகிறது. இதுவே பெரும்பாலும் 3 தூதர்களின் செய்திகள் என்று அழைக்கப்படுகிறது. மனிதகுலத்திற்கான இறுதி வேண்டுகோள். கட்டாயப்படுத்தப்பட்டதல்ல, மறைக்கப்படதல்ல, ஆனால் பிரகடனப்படுத்தப்பட்டது. தெளிவான கோட்டை வரையும் ஒரு செய்தி. ஒரு பக்கம் தேவனுடைய கட்டளைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் காப்பவர்கள். வெளிப்படுத்துதல் மதியம் 2:12. மறுபுறம் மற்றொரு அதிகாரத்தை பின்பற்றி வேறு முத்திரையை பெறுபவர்கள். இங்கேதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மிருகத்தின் முத்திரை பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, ஊகங்கள், பயம் அல்லது தொழில்நுட்பத்திற்குள் சுருக்கப்படுகிறது. ஆனால் வேதத்தின் சூழலில் அது வழிபாடு மற்றும் விசுவாசத்தோடு ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு அடையாளம் என்பது உரிமை, விசுவாசம் மற்றும் அதிகாரத்திற்கு அடிபணிவதை குறிக்கிறது. எனவே கடவுளுக்கு ஓய்வு நாளை தனது அதிகாரத்தின் அடையாளமாக ஒரு குறியீடு இருந்தால், எதிர்க்கும் அமைப்பும் தனது சொந்த குறியீட்டை நிறுவுகிறதா? தற்செயலாக அல்ல, திட்டமிட்டு. மெதுவாக சித்திரம் தெளிவடைகிறது. பாரம்பரியம் மேலோங்கியுள்ள ஒரு உலகம். வழிபாடு திசைதிருப்பப்படும் ஒரு அமைப்பு. நடுநிலையாக இருக்க முடியாத ஒரு தருணம். ஆரம்பத்தில் இது கட்டாயத்தால் வருவதில்லை. இது செல்வாக்கு, கலாச்சார ஏற்பு, மத ஒற்றுமை, அமைதி மற்றும் ஒழுங்கிற்கான விருப்பத்துடன் வருகிறது. ஆனால் தீர்க்கதரிசனம் இது அங்கேயே நிற்காது என்று கூறுகிறது. சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், சட்ட ரீதியாகவும் அதை எதிர்க்க நினைப்பவர்கள் மீது தேர்வு தவிர்க்க முடியாததாக மாறும் வரை அது கட்டாயப்படுத்தப்படும். இதோ ஒரு நிதானமான உண்மை. பெரும்பாலானோர் இதை கலகமாக பார்க்க மாட்டார்கள். கிறிஸ்துவின் நாட்களில் பாரம்பரியம் உண்மையை மறைத்ததும், பலர் நேர்மையுடன் ஆனால் தவறாக பின்பற்றியதும் போல, இது சரியானதாகவும் நியாயமானதாகவும் ஏன் நல்லதாகவும் கூட தோன்றும். ஆனால் கடவுள் தனது இரக்கத்தினால் உலகை எச்சரிக்கையின்றி விடவில்லை. வரலாறு நெடுகிலும் வேதத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கும் மக்களை மீண்டும் அழைத்துச் செல்லும் குரல்கள் எழுந்திருக்கின்றன, கட்டாயத்தினால் அல்ல, உறுதியான நம்பிக்கையினால். ஒரு வரலாற்று சிந்தனை இறுதி இயக்கத்தை விவரிக்கிறது, அங்கு வழிபாட்டின் பிரச்சினை தெளிவாக வரையறுக்கப்படும் மற்றும் ஒவ்வொரு தனிநபரும் அறியாமையில் அல்ல, முழு வெளிச்சத்தில் முடிவெடுக்கும் நிலைக்கு கொண்டு வரப்படுவார்கள். இப்போது நாம் விஷயத்தின் மையத்திற்கு வருகிறோம். இறுதிச் சோதனை என்பது அறிவு பற்றியது அல்ல, அந்தஸ்து பற்றியது அல்ல, ஏன் எண்ணம் பற்றியது கூட அல்ல. இது வழிபாட்டை பற்றியது. விலை கொடுத்தாவது நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? இந்த மோதல் தீவிரமடைந்து தீர்க்கதரிசனத்திலிருந்து யதார்த்தத்திற்கு நகரும்போது அது நம்மை மிகவும் தனிப்பட்ட கேள்விக்கு இட்டுச் செல்கிறது. ஏனென்றால் உண்மை என்பது புரிந்துகொள்வதற்கு மட்டுமல்ல, அது வாழ்வதற்கு உரியது.
அது நம்மை தீர்க்கதரிசனத்திற்கு மட்டுமல்ல, ஒரு நபரிடமும் அழைத்துச் செல்கிறது. நெருக்கடியிலும் உண்மையை நிலைநாட்டிய ஒருவரிடம். தமது பிதாவின் கட்டளைகளை கடைப்பிடித்தவரிடம். கீழ்ப்படிதல் என்பது பாரமல்ல, அன்பு என்பதை நமக்கு காட்டியவரிடம். கேள்வி இப்போது மிருகங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றியது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எங்கு வழிநடத்தினாலும் அவரை பின்பற்றுவதை பற்றியது. இப்போது பார்வை தேசங்களிலிருந்து தனிநபர்களுக்கும் அமைப்புகளிலிருந்து இதயத்திற்கும் சுருங்குகிறது. ஏனென்றால் தீர்க்கதரிசனம் தகவலுக்காக மட்டுமே வழங்கப்படுவதில்லை, அது உருமாற்றுவதற்காகவே வழங்கப்படுகிறது. இதற்கெல்லாம் மையத்தில் ஒரு நபர் நிற்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. வரலாற்றில் தொலைதூர உருவமாக அல்ல, ஒரு வாழும் உதாரணமாக. அவர் இந்த பூமியில் நடந்தபோது அவர் தம் பிதாவின் கட்டளைகளை ஒதுக்கி வைக்கவில்லை என்பதை பதிவு காட்டுகிறது. அவர் அவற்றை வாழ்ந்து காட்டினார். அவர் நாசரேத்திற்கு வந்தார். அவரது வழக்கப்படியே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்குள் சென்றார். லூக்கா அதிகாலை 4:16. நீங்கள் கவனித்தீர்களா? அவரது வழக்கப்படியே, அவ்வப்போது அல்ல, விருப்பத்திற்குரியதாக அல்ல. இதுவே அவரது பாணி, அவரது வாழ்க்கையின் நடை. அவரது காலத்தில் ஓய்வு நாள் மனித பாரம்பரியங்களால் மூடப்பட்டிருந்தது, விதிகள் சேர்க்கப்பட்டு அர்த்தங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது பலருக்கு ஒரு பாரமாக மாறியிருந்தது. இயேசு என்ன செய்தார்? அவர் ஓய்வு நாளை ஒழிக்கவில்லை. அவர் அதை மீட்டெடுத்தார். அவர் அந்த நாளில் குணமளித்தார். அவர் அந்த நாளில் போதித்தார். மார்க்கு நள்ளிரவு 2:27 - 28 இல் அவர் அறிவித்தார். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆகவே மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவர் அதை நீக்க அல்ல, அதன் நோக்கத்தை மீட்கவே அதன் ஆண்டவரானார். அது மறுசீரமைப்புக்கான நாள், இரக்கத்திற்கான நாள், உறவுக்கான நாள். இரட்டை மேற்கோள்குறி. பின்பு அவர் தீர்க்கதரிசனத்தை விட ஆழமாக ஊடுருவும் வார்த்தைகளை சொல்கிறார், ஏனெனில் அவை இதயத்தின் நோக்கத்தை அடைகின்றன. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் மதியம் 2:15. இங்குதான் எல்லாம் மாறுகிறது, ஏனெனில் இறுதிச் சோதனை சட்டநெறிகளை பற்றியது அல்ல. இது விசுவாசத்தின் மூலம் வெளிப்படும் அன்பு, கீழ்ப்படிதலின் மூலம் வெளிப்படும் உறவு. இப்போது இதை சிந்தியுங்கள். கடவுளால் நிறுவப்பட்ட ஒரு வழி, மனித அதிகாரத்தால் உருவாக்கப்பட்ட மற்றொரு வழி என மனிதகுலத்தின் முன் 2 பாதைகள் வைக்கப்பட்டு, இரண்டும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால், ஒன்றை மற்றொன்றை விட தேர்ந்தெடுப்பது உண்மையான விளைவுகளை கொண்டிருந்தால், உங்கள் முடிவை எது வழிநடத்தும்? வசதி, பாரம்பரியம், பெரும்பான்மை அல்லது உண்மையா? உண்மை நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு சவால் விடும்போது, பெரும்பான்மையினர் பெரும்பாலும் அதை எதிர்க்கிறார்கள் என்பதை வரலாறு மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. எப்போதும் கிளர்ச்சியினால் அல்ல, பழக்கத்தினால். இருப்பினும் ஒவ்வொரு காலத்திலும், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நம்பி, அமைதியாகவும் உண்மையாகவும் நிலைத்திருக்க தேர்ந்தெடுத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு வரலாற்று சிந்தனை இறுதி தலைமுறையை பற்றி விவரிக்கையில், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அல்லது எதிர்க்கப்பட்டாலும், எளிதானது என்பதற்காக அல்ல, சரியானது என்பதற்காக உண்மையாக இருப்பவர்கள் என்று கூறுகிறது. எனவே கேள்வி இனி தூரமானதாக இல்லை, அது தனிப்பட்டதாகிவிட்டது. உலகம் என்ன செய்யும் என்பதல்ல, நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏனெனில் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்குள் சென்ற அதே இயேசு, கருணையுடன் உண்மையைச் சொன்ன அதே இயேசு, சமரசம் செய்யாமல் சிலுவைக்குச் சென்ற அதே இயேசு இப்போதும் அழைக்கிறார். இந்த கற்கள் காலத்தின் சோதனையை தாங்கி நின்றது போல, வரும் நாட்களில் உங்கள் விசுவாசமும் அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும். இந்த செய்தி வேதத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவுகிறதென்றால், இது கேள்விகளையோ அல்லது உறுதியான நம்பிக்கைகளையோ எழுப்புகிறது என்றால், எங்களுடன் இணைந்திருங்கள். வேதாகமத்தின் உண்மைகளை வெளிப்படுத்தும் மற்றும் உங்கள் விசுவாசத்தில் படிப்படியாக வளர உதவும் கூடுதல் உள்ளடக்கத்திற்கு பின்தொடருங்கள். இந்த செய்தி மற்றவர்களை சென்றடைய நீங்கள் இந்த பணிக்கு ஆதரவளிக்க விரும்பினால், எங்கள் சேனலில் உறுப்பினர்